ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீனட் பட்டர் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீனட் பட்டர் பன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி டிசனோட க்ரீமி பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்விங் எடுத்தாலே நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 25% நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபரும் அதிக அளவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோட்டீனுக்கு இதை உங்களோட டயட்டில் சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க. தண்ணியில் நம்ம ஒரு வரலை விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஈஸ்ட் நல்லா பொங்கி வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஈஸ்ட் மிக்சரை இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நம்ம அதை கிச்சன் கவுண்டரில் வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெயை சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு நல்லா 2 மடங்கு ரைஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம திரும்பவும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணி தேவையான அளவு நல்லா ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளோட கிச்சன் கவுண்டரில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தின்னான லேயராக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பீனட் பட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம 1.25 இன்ச் திக்னஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இதை நம்ம திரும்பவும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் விட்டுட்டு மீதி உள்ளதை 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி பின்னுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப் கிடச்சிருக்கு. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து கப் கேக் மோல்டில் வச்சிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கப் கேக் மோல்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலான ட்ரேலேயே இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரியே பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்ச பிறகு நம்ம முட்டையோட மஞ்சள் கருவால் இந்த மேலே நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அவுட்டரில் நல்ல ஈவனான ப்ரௌன் கலர் கிடைக்கும். நான் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் நம்ம இதை உள்ளே வச்சிடலாம்.
180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இதை வந்து 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து பேக் பண்ணும்போது நம்ம மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து மேலே வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பன் நல்லா சூடாக இருக்கும் போதே மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.